Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மேகதி. நான் 2ஆம் வருட மருத்துவ படிப்பை படிக்கிறேன். சமூகத்துறை சார்ந்த வைட்டமின் டி குறைபாட்டின் பரவல் மற்றும் அதன் மேலாண்மை பற்றிய பாடமாகும். வைட்டமின் டி குறைபாட்டின் பரவல் மற்றும் அதன் மேலாண்மை. வைட்டமின் டி என்பது கொழுப்பில் கரையும் ஒரு ஊட்டச்சத்து. தோலில் உருவாகும் அல்லது வைட்டமின் டி நிறைந்த உணவுகள் மூலம் உடலுக்குள் செல்லும் கோலை கால்சிஃபெரால் அதன் ஒரு பகுதி உடலுக்குள் சேமிக்கப்படுகிறது. இந்த சேமிப்பு குளிர்காலத்தில் சூரிய ஒளி குறைவாக இருக்கும்போது பயன்படுத்தப்படுகிறது. பயன்பாடு: கால்சியம் உறிஞ்சுதலுக்கு மிகவும் அவசியமானது. எலும்பு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. இரத்தத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பேட் அளவை பராமரிக்கிறது. நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. தசை இயக்கத்திற்கு உதவுகிறது மற்றும் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. இதனின் செயல்பாடுகள்: நோய் எதிர்ப்பு அமைப்பை கட்டுப்படுத்தும். இதய கொரோனரி ஆர்டரி நோய்களை தடுக்க உதவுகிறது. சில வகை புற்றுநோய்களில் பயனுள்ளதாக உள்ளது. ஆர்டிஏ என்பது பரிந்துரைக்கப்பட்ட உணவு கொடுப்பனவாகும். பிறந்த குழந்தைகளில் இருந்து 12 மாத குழந்தை வரை 400 யூனிட் உட்கொள்ள வேண்டிய அளவாகும். 1 to 50 வயது நபர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் சுமார் 600 யூனிட் தினசரி உட்கொள்ள வேண்டிய அளவாகும். வைட்டமின் டி குறைபாட்டின் காரணங்கள். வைட்டமின் டி குறைபாடு என்பது உடலில் அத்தியாவசிய ஊட்டச்சத்து போதுமான அளவில் இல்லாத போது ஏற்படும் நிலையாகும். அறிகுறிகள்: எலும்பு மற்றும் தசைவலி, நீண்ட கால முதுகுவலி, கால்கள், எலும்புகள் அல்லது மூட்டுகளில் எலும்பு வலி. பலவீனம்: தசைவலி, பலவீனம் அல்லது தசை இழுப்பு. குழந்தைகளில் மென்மையான, பலவீனமான அல்லது வளைந்த எலும்புகள் காணப்படும். இதனை ரிக்கெட்ஸ் என கூறுவர். முதியவர்களில் ஆஸ்டியோமலேசியா மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படும். முக்கிய குறிப்பு: 20 to 30 நானோகிராம் பெர் மில்லிலிட்டர் குறைவாக இருப்பவர்களுக்கு வைட்டமின் டி குறைபாட்டை குறிக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்தியாவில் வைட்டமின் டி குறைபாட்டின் பரவல். வைட்டமின் டி குறைபாடு உலகளாவிய அளவில் பரவலாக இருந்தாலும் பலருக்கு இது பற்றி விழிப்புணர்வு குறைவாக உள்ளது. இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய காரணம் வைட்டமின் டியின் முக்கியத்துவமும் அதன் நன்மைகளை அறியாமை. ஒரு ஆய்வின் மூலம் இந்தியா முழுவதும் வைட்டமின் டி குறைபாட்டின் தொற்றியல் நிலையின் விளக்கத்தை காண்போம். 4624 நபர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட தரவுகள் 76.9% நபர்களில் வைட்டமின் டி அளவு 30க்கும் கீழாக இருந்ததை காட்டின. இதில் கிட்டத்தட்ட 1% நபர்களுக்கு கடுமையான குறைபாடு, 50% நபர்களுக்கு மிதமான குறைபாடு இருந்தது. வைட்டமின் டி அளவு ஆண்களுக்கு பெண்களை விட சிறிதளவு அதிகமாக காணப்பட்டது. வைட்டமின் டி அளவு அதிகமாக கிழக்கு இந்தியாவில் காணப்பட்டதையும் அதற்கு அடுத்ததாக தெற்கு, மேற்கு மற்றும் வட இந்தியாவில் காணப்பட்டதையும் வெளிப்படுத்தியது. உலகளாவிய நிலை. உலகம் முழுவதும் சுமார் 1 பில்லியன் மக்கள் வைட்டமின் டி குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக மக்கள் தொகையில் சுமார் 50% பேருக்கு வைட்டமின் டி போதாமை காணப்படுகிறது. ஆசிய நாட்டில் 40% 80% மக்கள் பாதிப்பு. முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகளில் 50 to 90% கர்ப்பிணி பெண்கள் பாதிப்பு. ஐரோப்பிய நாடுகளில் 50 to 70% பெரியவர்கள் பாதிப்பு. வட அமெரிக்காவில் 20 to 40% பெரியவர்களுக்கு பாதிப்பு. ஆப்பிரிக்காவில் சுமார் 90% பெரியவர்கள் பாதிப்பு. ஓஷனியா சுற்று வட்டாரத்தில் இருக்கும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் 60 to 70% பெரியவர்களுக்கு பாதிப்பு. லத்தீன் அமெரிக்காவில் சுமார் 30% குழந்தைகளுக்கு பாதிப்பு என்று காணலாம். வைட்டமின் டி குறைபாட்டின் காரணங்கள். சூரிய ஒளி குறைவு.
அதிக நேரம் வீட்டிற்குள்ளேயே இருக்கும் வாழ்க்கை முறை நவீன உலகில் இயல்பாகிவிட்டதால் வைட்டமின் டி குறைபாடு அதிகரித்து உள்ளது. உயரமான கட்டிடங்களால் ஏற்படும் நிழலும் சூரிய ஒளி பெறுவதை குறைகிறது. நகர்ப்புற பகுதிகள். நகர்ப்புறங்களில் கிராமப்புறங்களை விட காற்று மாசு அதிகமாக காணப்படுகிறது. காற்று மாசு யூவிபி கதிர்வீச்சை தடுக்கக்கூடும். இதனால் வைட்டமின் டி உடல் அளவில் குறையக்கூடும். உணவு குறைபாடு. வைட்டமின் டி இயற்கையாக உள்ள உணவுகள் உட்கொள்வது குறைவாக உள்ளன. வயது அதிகரிப்பு. முதிர்ந்த வயதில் தோலில் வைட்டமின் டி உற்பத்தி செய்யும் திறன் குறைகிறது. மற்றும் தோல் நிறம். மெலனின் யூவிபி கதிர்களை தடுக்கிறது. அதனால் கருமையான சருமம் கொண்டவர்கள் சிகப்பு நிறத்துடன் ஒப்பிடும்போது குறைவான வைட்டமின் டி அளவு இருக்கக்கூடும். இறுதியாக சிகிச்சை மற்றும் மேலாண்மையை காண்போம். சூரிய ஒளி. வாரத்திற்கு குறைந்தது 3 முறை 15 - 30 நிமிடங்கள் வெயிலில் இருக்க வேண்டும். உணவு உட்கொள்வது கொழுப்பு நிறைந்த மீன்கள், சால்மன் மற்றும் டூனா போன்ற மீன்கள், முட்டையின் மஞ்சள் கரு, பால் சார்ந்த பொருட்கள், தயிர், பன்னீர், நெய் போன்றவை மற்றும் காளானை உட்கொள்ள வேண்டும். வைட்டமின் டி சப்ளிமெண்ட் பயன் அதிகரிக்க போதுமான கால்சியம் அவசியமாகும். மருத்துவ கண்காணிப்பு. சீரம் 25 ஹைட்ராக்சைடு டி உயிர்குறிகாட்டு இரத்த பரிசோதனை மூலம் அளவை கண்காணிக்க வேண்டும். இறுதியாக வைட்டமின் டி சப்ளிமெண்ட்கள் வாரத்திற்கு ஒரு முறை 66 யூனிட்ஸ் உட்கொள்ள வேண்டும். நன்றி.